அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தில் தேவர்களின் குருவாக கருதப்படுபவர் தான் குரு பகவான். இந்த குரு பகவான் கிரகங்களிலேயே ரொம்ப மங்களகரமான கிரகமாக கருதப்படுது. ஞானகாரகன் என்றும் அழைக்கப்படும் குரு பகவானின் பெயர்ச்சியானது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்திற்கான குரு பெயர்ச்சி நடைபெற இருக்கு. சனி பெயர்ச்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது பெயர்ச்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பெயர்ச்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறையும் நடைபெறும். வருடாந்த கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. தொழில், வியாபாரம், குடும்ப சூழ்நிலைகள் சிறப்பாக அமைய எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சம் குருவாக அமரும் குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டிற்கு செல்கிறாரு. அங்கே 3 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் கடகத்துக்கு வராரு. அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல்ல உச்சம், பிறகு நட்பான நிலைங்கிற வகையில் இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மைகளை தரப்போகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியில் மேஷராசிக்காரர்களுக்கு 9-12க்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறாரு. வரும் ஜூன் 2 முதல் சுகஸ்தானத்தில் ஓராண்டு பயணம் செய்கிறாரு. இடையில் 2 மாதம் அதிசாரமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிட்டு பின் வக்ரகதியாக பலன் தரப்போகிறாரு. உங்களுடைய பாக்யாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து 8ஆம் இடத்தையும் தொழில்ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுவது, மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பான பலனாக அமையும். வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு சென்று வருவதால் வெளிநாட்டு வேலை போன்ற வாய்ப்புகள்லாம் தேடி வரும். இனி எல்லாம் நல்ல காலமாக அமையும். சனி பகவான குரு உச்ச பார்வை பார்க்கறதால விரய சனியின் தாக்கம் குறைவாக தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தும்படியும் வளம் பெறுவதாக அமையும். செய்யும் தொழிலில் நீங்கள் நேசிக்கும் போது அது உங்களை வாழ வைக்கும். பாக்கியாதிபதி பலனே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்க பெறுவீங்க. எல்லாம் சுமூகமான அளவில் நடக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இனி மறைய போகுது. வளர்ச்சிக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். எதை பொறுத்து செய்வோன்னு தள்ளி வச்சிங்களோ இனி அதனை செயல்படுத்த துவங்குவீங்க. இடையில 2 மாதம் குரு அதிசாரமாக செல்வது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்களை பெற்றுத்தரப்போகுது. 20-10-2026 முதல் 22-12-2026 வரை பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுறாரு. இதனால் மன வலிமையும் எதையும் சாதிக்க நினைக்கும் மனதிடமும் வந்து நீங்கள் வளம் பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கருத்து ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுவீங்க. பொது விஷயங்களில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பின்பு வக்கரகதியாகி மீண்டும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று வருவது, விட்டு போன காரியங்களை செயல்படுத்துவீங்க. சுமையாக இருந்த வேலை இலகுவாகும். தற்செயலாக எல்லாம் நடக்கிறது போலவே இருக்கும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்வையிடுவது தடைப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக இயங்கும். முதலீடு இல்லாத தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், டிராவல் ஏஜென்சி, கணினி சேவைகளின் மூலமாக வருமானம் கிடைக்க பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்கும். பணபலம் உண்டாகும். மேலும் வியாழக்கிழமைகளில் நவகிரக குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி இனிப்பு வைத்து மஞ்சள் பூ சாத்தி வேண்டிக் கொள்ள உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு மலரும். தொழில் சிறந்து வருமானம் அதிகரிக்கும். மேலும் குரு தனது பார்வையால் ஜாதகத்தின் எந்த ஒரு வீட்டை பார்க்குறாரோ அதன் செல்வாக்கு அதிகரிக்கிறாரு. மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் கதவுகளை திறக்குது. குரு குழந்தைகள், திருமணம், செல்வம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் கிரகமாக கருதப்படுறாரு. குரு கடகத்தில் பயிற்சிப்பது ஜூன் 2, 2026 அன்று காலை 6:30 மணிக்கு நடைபெற போகுது. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 2026 வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரப்போகுது. உங்களுக்கு சில பழைய மூதாதையர் சொத்துக்கள்லாம் கிடைக்கலாம், அல்லது உங்கள் பழைய வீடு அல்லது மூதாதையர் வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கலாம். குடும்ப உறுப்பினர்களின் துணையை பெறுவீங்க. மகிழ்ச்சி மற்றும் வளங்கள் அதிகரிக்குங்க. தாயின் அன்புக்குரியவர்களுடனான நெருக்கமும் அதிகரிக்கும். வீட்டில் பல மத செயல்கள்லாம் இருக்கும். இதன் காரணமாக வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் வருவாங்க. வெளிநாட்டு மூலங்கள் மூலமாக பணம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் முன்பே முதலீடு செய்திருந்தா இந்த நேரத்தில் நல்ல பணத்தின் வடிவத்தில் அதன் பலனை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் மனம் மதம் செயல்கள் மற்றும் ஆன்மீகத்தில் சாய்ந்திருக்கும். பணியிடத்தில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. உங்கள் அறிவு மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பணியிடத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தி கொள்ள முடியும் உங்களால். வெளிநாடு சென்றவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்கள் சில நியாயமான செலவுகள் அதிகரிக்கும். உடல்நல பிரச்சனைகள் குறையும். ஆனால் குடும்பத்தில் உங்களை சிறந்தவராக கருதி அனைவரின் ஆதரவையும் பெற அனைவருடனும் நீங்கள் இணக்கமாக வாழணும்.
இந்த காலகட்டத்தில் ஒரு ஆயத்த வீடு வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும். மேலும் பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் ஒரு பழுப்பு நிற பசுவிற்கு கடலை மாவு ரொட்டியை உணவாக கொடுக்கலாம். அது உங்களுக்கு நன்மைகளை சேர்க்கும். மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நடைபெறும் குரு பெயர்ச்சி பெரிய நன்மைகளை தரப்போகுது. வெளிநாடு, வெளிமாநிலம் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் கடுமையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. விரய செலவுகளை தரக்கூடிய விரய சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் செலவுகள், வருமானத்தில் சுருக்கங்கள், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் 10, 12ஆம் இடத்தை பார்க்கறதால அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல தொழில்கள் கிடைக்கும். வேலை, வியாபாரம், விவசாயத்தில் சாதிக்க முடியல, கடன் வாங்கி சமாளிக்கிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறும். மேலும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செலவுகள் இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேலை, தொழில், வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிரமங்களை குறைக்கும் வகையில் இந்த குரு பெயர்ச்சி அமையும். சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஏற்கனவே ஆரம்பித்த தொழில் சிறப்பாக இருக்கும் அமைப்பு உண்டாகியிருக்கு. மேலும் வெளிநாடு யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு தொழிலில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அமைப்பு இருக்குது. 8, 12ஆம் இடங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க இருக்கிறதால வெளிநாடு, வெளிமாநிலம் சென்று கல்வி படிக்கணும், வேலை செய்யணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். வெளிநாடு செல்வதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவை கிடைக்கும். மேலும் படிப்பை பொறுத்த வரைக்கும் இளைய பருவத்தினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீட் எழுதும் மாணவர்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு விருப்பமான கல்லூரி, பல்கலைக்கழகம், விரும்பிய துறைக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருடத்திற்குள்ள பட்டம், பதவிகள்லாம் கிடைக்க அமைப்பு உண்டாகியிருக்கு. சொந்த வீடு அமையுமான்னு கேட்டிங்கன்னா, மேற்படிப்பு படிக்கிறதுல இருந்து வந்த தடைகள்லாம் பரிபூரணமாக நீங்கும். பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக இருக்கும். மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்குங்க. வீடு சொந்தமாக வாங்கும் அமைப்பு உண்டாகும். வீடு கட்டும் அமைப்பு உண்டாகியிருக்கு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையை மாற்றம் எண்ணம் கொண்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் முயற்சித்தால் நல்ல சம்பளத்தில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நிதி நிலைமை கணிசமாக உயரும். தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் ஆகியவை அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்களை நீங்கள் பெறுவீங்க. அதிர்ஷ்ட கதவு திறக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய லாபத்தை பெறக்கூடும். நீங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் பொருளாதார நிலை மற்றும் சொத்து சேர்க்கை. 4ஆம் இடம் என்பது வாகனம், பூமி மற்றும் சுகபோகங்களை குறிக்கும். குரு இங்கு உச்சம் பெறுவதால் சொந்த வீடு வாங்கணும்னு நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நனவாக போகுது. மேலும் பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வசதியான பெரிய வீட்டுக்கு மாறுதலாகிறதுன்னு நடக்கும். புதிய நவீன ரக வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வரவு சீராக இருக்கும். அதே சமயம் சொத்துக்கள் வாங்குவதற்காக பெரிய தொகையை நீங்கள் முதலீடு செய்வீங்க. குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தாயாரின் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய சொத்துக்கள் அல்லது நிதி உதவி கிடைக்க பெறுவீங்க. நாளில் குரு வரும்போது பொதுவாக ஒருவித அலைச்சல் மற்றும் வேலைப்பளு இருக்குங்க. இதனால் அப்பப்போ மன அழுத்தம் ஏற்படுங்க. தியானம் மேற்கொள்வது நல்லது. மேலும் குரு பகவான் தனது 5வது பார்வையால் மேஷராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கறதால நாள்பட்ட நோய்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு இன்சூரன்ஸ் அல்லது பழைய பாக்கிகள் மூலமாக பணம் கைக்கு வந்து சேரும். மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குரு தனது 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானமான ராசிக்கு 10ஆம் இடம் மகர ராசியை பார்க்குது. இதனால் சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு அல்லது சொந்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கூடுங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், கட்டிடத் தொழில், விவசாயம் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்களுக்கு இது உச்ச குரு அமோக லாபத்தை தரப்போகிறாரு. சுப விரயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தனது 9ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்க்கறதால பணத்தை சேமிக்க முடியாமல் சுபகாரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக வரும்.
ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் போன்ற காரியங்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக வரும். பரிகாரமாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து வழிபடுவது சிறந்ததாக இருக்கும். மேலும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி தேவைகளுக்கு உதவுறது குருவின் அருளை ரெட்டிப்பாக்கும். மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு நிதானமான வளர்ச்சியை தரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கூடும். சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். அது தொடக்கத்தில் சீராக தெரிஞ்சாலும் கூட பின்னாளில் நன்மையில முடியுங்க. மேலும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உண்டாகுங்க. வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்கிறது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் சிறு களங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமைகளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த உச்ச குரு பல சுகபோகங்களை தரப்போகிறாரு. புது வாகனம் வாங்கும் யோகம் ரொம்பவே வலுவாக இருக்குது. வீட்டை நவீனமயமாக்க போகிறீங்க. ஆடம்பர பொருட்கள் சேர்க்க உண்டாக போகுது. உங்கள் தாயாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நெருக்கம் உண்டாக போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிட்டபடி நடைபெற போகுது. வேலையில் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் கூட அதுக்கேற்ற வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறது உங்களுக்கு நன்மையை செய்யும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு அதிகாரமும் மதிப்பும் உயரும் காலங்க இது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. மேலும் தந்தை வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள்லாம் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சுமூக முடிவு எட்டுங்க. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள்லாம் தோன்றி மறையும். முறையான உணவு பழக்கம் ரொம்ப அவசியங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஹிருதயம் கேட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மன வலிமையை தருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.